யமனாக மாறிய பரோட்டா. ஆசையாக சாப்பிட்ட மாணவிக்கு கடும் பாதிப்பு. துடிதுடித்து பலியான சோகம். திருவனந்தபுரம். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் பரோட்டா சாப்பிட்டதால் +1 மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பரோட்டா உடல்நலனுக்கு கெடு என்று தெரிந்தும் கூட பலரும் அதை தொடர்ந்து சாப்பிடுவதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. இங்கு மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் துரித உணவுகள் காரணமாக பலரது உடல்நிலையும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகிறது. இவை நமக்கு நீரிழிவு தொடங்கி பல வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நாம் துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதையே மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இருப்பினும் பெரும்பாலானோர் இதை கடைபிடிப்பது இல்லை. இதன் காரணமாக பல நேரங்களில் நமக்கு பல விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்படியொரு சம்பவம் தான் கேரளாவில் நடந்துள்ளது. பரோட்டா என்றாலே அனைவருக்கும் நிச்சயம் பிடிக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான உணவுகளில் இரவு நேரங்களில் பரோட்டா தான் பிரதான உணவாக இருக்கும். கேரளா அங்கு வாழத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கேப்ரியல் என்பவரின் மகள் நயன்மரியா. இவர் அங்குள்ள செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலை பள்ளியில் +1 படித்து வந்தார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் பரோட்டா சாப்பிட்டுள்ளார். இதனால் அவரது உடலில் எதிர்பாராத சில அலர்ஜி அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பதறிய பெற்றோர் அந்த மாணவியை இடுக்கி மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். நயன்மரியாவுக்கு மைதா மற்றும் கோதுமையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும் போதெல்லாம் அலர்ஜி ஏற்பட்டதாக அவரது நெருங்கிய நண்பர் வட்டாரங்கள் கூறுகின்றனர். இருப்பினும் கொஞ்ச காலமாக இதில் அவரது உடல்நிலை முன்னேறியுள்ளது. மைதா மற்றும் கோதுமை பொருட்களை சாப்பிடும்போது அவரது உடலில் ஏற்படும் அலர்ஜி சற்று குறைந்துள்ளது. இதனால் நயன்மரியா கடந்த சில காலமாக அதிகப்படியான மைதாவால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளத் தொடங்கியுள்ளார். உயிரிழப்பு இதுவே அவருக்கு இப்போது யமனாக மாறிவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் பரோட்டா சாப்பிட்டுள்ளார். இருப்பினும் மறுநாளே இவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவரது உடலில் சில மோசமான அறிகுறிகளும் தெரியத் தொடங்கியுள்ளது. இதையடுத்து அவர் இடுக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் எதிர்பாராத விதமாக நேற்று மதியம் உயிரிழந்தார். மைதா சாப்பிடுவது நமது கெட்ட கொழுப்பை LDL அதிகரிக்கிறது. இது நமது உடலில் கொழுப்பை அதிகரிக்கவே செய்கிறது. நமது உடலில் இருக்கும் தமனிகளை அடைத்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மேலும் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை அளவையும் சீர்குலைக்கிறது. மேலும் இது எப்போதும் நம்மை பசியுடன் வைத்திருக்கிறது. மைதாவால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து முழுமையாக அறியாததாலேயே இதை மக்கள் அதிகப்படியாக சாப்பிடுகிறார்கள். மைதாவால் செய்யப்பட்ட பானிபூரி, சீஸ் கேக், பாஸ்தா, நூடுல்ஸ் மற்றும் பீட்சா போன்றவற்றை சாப்பிடுவதால் நமது உடல் எடையும் கடுமையாக அதிகரிக்கிறது. அனைவருமே மைதாவில் இருந்து செய்யப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்றே சொல்லி வருகிறார்கள். மைதா மோசமானது என்று சொல்வது எளிது. ஆனால் மைதாவில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. மேலும் மைதாவில் இருந்து செய்யப்படும் உணவுகள் சுவையாக இருப்பதால் அதை முற்றிலுமாக சாப்பிடாமல் இருப்பது கடினமாகவே இருக்கிறது. எனவே முற்றிலும் மைதாவை கைவிட முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை குறைக்க பாருங்கள். உணவில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்கள் அதிகம் எடுத்து கொண்டு ஆரோக்கியமாக வைத்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளவும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.